ஒரு கட்டுத்தொகை காப்பாற்ற முடியாத கட்சியாகவும் ஒற்றுமை இல்லாத ஓட்டை படகாகவும் இருக்கிற போது யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்பதைத்தான் அந்த வழியால் என் வார்த்தைகளை இறக்கி வைத்தேன். மன்சூர் அலிகானும் மறுப்பார் என்று சொல்வதற்கு காரணம், கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அவர் ஒருவர் தான் எனக்கு தெரிய அதிமுக கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கு தலைமை கழகத்திற்கே வந்தார். அவர் கூட இன்றைய நிலையில் வருவாரா என்கின்ற சந்தேகத்தை தான் நான் எழுதியதற்கு காரணம், அதிமுகவிடம் ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்துவிட்டு அதிமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கும் பட்டியலில் என் கட்சியின் பெயரும் வந்தால் போதும் என்கின்ற நிலை ஒரு கட்சி இந்த இயக்கத்திற்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை மேடையிலேயே அழைக்கிறார் இன்பதுரை, மேடையிலேயே மறுப்பு. அதற்கு பிறகு சீமான் ஒருபோதும் அதிமுகவோடு கூட்டணி எல்லாம் கற்பனை சிறகுகள் கட்டி பறக்கிறது, அதிமுகவோடு கூட்டணி கிடையாது என்று அவரும் சொல்கிறார். இன்னும் மாவட்ட செயலாளர்களையே நியமனம் செய்யவில்லை. நடிகர் விஜய் ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறார், இன்னும் மாவட்ட செயலாளர் கூட நியமிக்கவில்லை. அரசியலை, பூர்வாங்க அரசியலை இன்னும் தொடங்கக்கூட கிடையாது. அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், அதிமுகவோடு கூட்டணி என்பது கிடையாது, கற்பனையாக எழுதுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு எந்த திட்டமும் எங்களிடம் இல்லை, நாங்கள் தனித்து எங்கள் தலைமையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கின்ற கருத்தை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். இவையெல்லாம் சொல்வது என்ன? ஆக்கத் தெரியாதவன் பொக்கிஷத்தை காக்கத் தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்கத் தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான் என்று சொல்வார்கள். அதுபோல எடப்பாடியினுடைய அரசியல் பிழைகள், செய்த தவறுகள், ஒருவேளை இந்த கட்சி ஒரு வாக்கில் இருவர் தேர்வு என்று சொல்லப்பட்ட அந்த தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்று ஒற்றுமையை அப்படியே கொண்டு செலுத்தியிருந்தால், ஒருவேளை பிளவுபடாமல் துடிப்போடு அதிமுக ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர் அரசியலை செய்திருந்தால், நிச்சயமாக அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இயங்கக்கூடிய நிலை இன்றைக்கும் நீடித்திருக்கும்.